எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டு. ஓமானில் ஈவெண்ட் ஏன் பண்ணீங்க, தமிழ்நாட்டில் ஏன் ஈவெண்ட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ 24 மே சனிக்கிழமை ஈவினிங் மதுரையில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் மதுரையில் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு ஃபேன் மீட்டில், அவங்கெல்லாம் கீழே இருக்கிற டீட்டெயில்ஸில் கனெக்ட் பண்ணுங்கள். இமெயில் கொடுத்துருப்பாங்க. 24 ஈவினிங் மதுரைங்கிறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் வில் பி லிமிட்டட். இதில் மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஏன்னா மெட்ராஸ்லேயே நாங்கள் ஈவெண்ட் பண்ணுவோம். ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, மெட்ராஸில் பல ஈவெண்ட் வரும் வரிசையாக. அதனால் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ இல்லை மற்ற ஊரில் வெஸ்டர்ன் தமிழ்நாடுலேருந்து அங்கே வராதீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் மதுரையில் இருக்கிறதுனால முன்னாடியே இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வெள்ளிக்கிழமை மார்க்கெட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்காது. ஓகே சார், நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் இந்த வாரத்தில் திடீர்னு கோல்டு அடகு வச்சா என்ன பிரச்சனை, ஏன் இதை அப்படி பண்ணுறாங்க, ஆர்பிஐ ஏன் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த கோல்டை ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டினாவே நான் உங்ககிட்ட அடுத்து நீ வரக்கூடிய கேள்விகளில் கேட்குறேன். பட் ஃபர்ஸ்ட் கேள்வி அமெரிக்காவுடைய கிரெடிட் ரேட்டிங்கையே மூடிஸ் டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே ஃபிட்சும் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் பண்ணிட்டாங்க. இது 3வது ரேட்டிங் ஏஜென்சி. 10 மாதம் கழித்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஃபினெட்லி எல்லாம் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ். இஷ்டத்துக்கு அமெரிக்கா கடன் வாங்கிட்டு இருந்தது. கடனை குறைக்கிறது விடுங்க, கடன் வாங்குகிற ரேட்டையே குறைக்காம டெஃபிசிட் அன்செக்டாக போயிட்டுருக்கு. 6-7% ஃபிசிக்கல் டெஃபிசிட் இருக்குது. இப்படிலாம் ஃபிசிக்கல் டெஃபிசிட் அவனுக்கு தேவையே கிடையாது. இப்போ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணுறாரு. அது இன்னும் டெஃபிசிட் ஆக்சலரேட் பண்ணும். மார்க்கெட் இவங்கள பயங்கரமாக வார்ன் பண்ணுது. இப்படி ரெக்லஸாக அமெரிக்கா இருந்தான்னா டெஃபினட்டாக டாலர் இன்னும் விழும், கோல்டோட வேல்யூ ஏறும். நேற்று கோல்டு 3186லேருந்து 3342 வரைக்கும் போயிடுச்சு. பிட்காயின் ஆல் டைம் ஹை போயிடுச்சு. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் சிக்னலாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு அன்சர்டினிட்டி கண்ணு முன்னாடி தெரியுது. அன்சர்டினிட்டியோட என்ன ப்ராப்ளம்னா, பாண்ட் மார்க்கெட்டில் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அமெரிக்கன் டாலர் பாண்டை வச்சு தான் எல்லாமே டிசைட் ஆகும். ஸோ 30 இயர் ஈல்டுங்கிறது 5% தாண்டிடுச்சு. 20 இயர் ஈல்டும் 5% தாண்டிடுச்சு. 10 இயர் ஈல்டு 4.7 வரைக்கும் போயிட்டு 4.58 4.6 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவில் கவர்மெண்ட் ஈல்டு 6.2, ரெண்டுத்துக்கும் கேப் 1.5. அது நாட் சஸ்டெயினபிள். இன்றைக்கி டியூரிங் த டே நீங்கள் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ரூபா ஆல்மோஸ்ட் 86 டச் ஆகிடுச்சு. 85, 98, 86 டச் ஆச்சு. இது என்ன அர்த்தம்னா, எஃப்ஐஐஸ் ஜேபி மார்கன் பாண்ட் இண்டெக்ஸ்லையும் இன்னொரு பாண்ட் இண்டெக்ஸ்லையும் இன்க்ளூட் ஆனும்போது நிறைய கவர்மெண்ட் பாண்ட்ஸை வாங்கியிருந்தாங்க. இப்போ எஃப்ஐஐஸ் கவர்மெண்ட் பாண்டை விற்று பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது. ஓகே, அமெரிக்கான்றது ஒரு பணக்கார நாடு அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களோட, அது உங்களோட மிஸ்இன்டர்பிரிட்டேஷன். அமெரிக்கா பணக்கார நாடுலாம் கிடையாது. அமெரிக்காவும் கடன் வாங்குற நாடு, தலைக்கு மேலே அது கடன் இருக்கிற நாடு. அவங்க டாலர் அடித்தா நம்ம வாங்கிறதுக்கு ரெடி. அதனால் அவங்களோட கரன்சி இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் அக்செப்டபிள் யூனிவர்சலி. அவ்வளோதான் ஒரே அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஓகே சார், த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்றாரு. அதில் 5% ரெமிட்டன்ஸ் டேக்ஸ்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு சார். இதில் கேள்வி என்னன்னா, இந்தியாவிலிருந்து அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு எனக்கு ப்ராஃபிட்டை நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அமெரிக்காவில் ஸ்டாக்ஸை விற்றுட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தால் எனக்கும் அந்த 5% அமெரிக்கன் ரெசிடென்ட்டுக்கு தானே, நீங்கள் ரெசிடென்ட் இல்லைல்ல. அண்ட் நீங்கள் பண்ணுறது ஆஃப் ஷோர் மார்க்கெட்டில் தான் பண்ணுவீங்க. நீங்கள் எங்கேயாவது இந்தியா மணியில் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஆஃப் ஷோர் துபாய் மார்க்கெட்டு. ஸோ துபாயிலேருந்து இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு காசு ஒன்றும் ரெமிட்டன்ஸ் கிடையாது. அவங்க யூஎஸ்லேருந்து யார் வெளியில் அனுப்புனாலுமே 5% யூஎஸ்கே கிடையாது. நான் துபாயில் தானே வாங்கி வைக்கிறேன். ஓகே, டன், ஃபைன். ஓகே சார். சார் அடுத்தது காட்ஃப்ரீ பிலிப்ஸ் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காட்ஃப்ரீ பிலிப் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஐடிசி பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அது ஒரு நாட் ஜஸ்ட் அ சிகரெட் கம்பெனி. அதே மாதிரி காட்ஃப்ரீ பிலிப் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? காட்ஃப்ரீ பிலிப்ஸ் ஒரு பவர்ஃபுல் பிராண்ட். பனாமான்னு ஒரு பிராண்ட் அவங்கள்ட்ட இருந்தது. கேப்டன், ஃபோர் ஸ்கொயர், இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது. மால்ப்ரோ இவங்களுக்கு தான். மால்ப்ரோ இவங்க லைசன்ஸ் வச்சுருக்காங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இது மோதின்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார். அவர் இறந்துட்டார். அவங்க 2 பையன், ஒரு பொண்ணு ப்ளஸ் ஒரு ஒய்ஃப், பீனா மோதி. இந்த லலித் மோதி
அண்ட் அவன் பிரதர் சமீர் மோதியும் இதில் இருக்காங்க. எப்போதும் கோர்ட்டு கேஸு, அம்மா பசங்க கூட அடிதடி சண்டை. அதனால அது பக்கத்தில் நான் போகிறதே கிடையாது, ரிசல்ட்டை பார்க்குறதே கிடையாது. ஓகே சார். நீங்க நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்களேன்னு சவுத் இந்தியன் பேங்க்கு. ஆனால் உங்களுக்கு பொறுமையே இருக்க மாட்டேங்கிறது. 5லேருந்து 25 போகிறதுக்குள்ளே ஐயோ 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 ஐயோங்கிறீங்களா. ஸோ கர்நாடகா பேங்க் 35 ரூபாய்க்கு சொன்னேன். ஆமாங்க சார். அப்போ அது போர் அடிச்சுது. ஸோ அது மாதிரி இப்போ இருக்கிறது சவுத் இந்தியன் பேங்க் இருக்கவே இருக்குது. இன்னொன்று, நீங்கள் நிறைய ஸ்டாக்குன்னு தரீங்க. மார்க்கெட் மணி இஸ் மேட் பை டெப்த். ஸோ லிமிட்டட் ஸ்டாக்ஸ் இன் டெப்த்து வேணும். ஸோ தி ப்ரைஸ் ஆஃப் அ ஸ்டாக் வந்து மேட்டரே கிடையாது. வாட் மேட்டர்ஸ் இஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக். ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் அட் வேல்யூ, நாட் அட் ப்ரைஸ். அதாவது இந்த கம்பெனியோட வேல்யூவை பார்க்கணுமே தவிர கம்பெனி என்ன விலை வைக்கிறதுன்னு பார்க்கக்கூடாது. ஓகே சார். இண்டஸ்இண்ட் பேங்க்ல என்னதான் சார் ப்ராப்ளம், இப்போதைக்கு என்ன அப்டேட்? ஏன்னா நேற்று வந்து அவங்க ரிசல்ட்ஸ் வந்தது. இன்னைக்கு மார்க்கெட்டில் இண்டஸ்இண்ட் பேங்க் விழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விழலை, ஒரு 3-4% வரைக்கும் ஏறி இருக்கிறது தான் பார்க்குறோம். நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல வரேன், நான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட் அதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு. அதில் ஒரு குவார்ட்டரில் 20 வருஷத்தில் ஒரு வாட்டி லாஸ் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் தி இயர் அவங்க ஸ்டில் ப்ராஃபிட்டபிள். ஸோ அதனால் பெரிய இஷ்யூ கிடையாது. ஹிந்துஜாஸால் 3000 கோடி போட முடியும்னா போட முடியும். அதனால் இப்போ இதை பற்றி இதுக்கு மேலே ஊதி பெருசு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. மேனேஜ்மெண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆமாம் தப்பு நடந்தது, கிரிமினல் கேஸு அந்த மேனேஜர்ஸ் மேலே நாங்கள் போட போகிறோம் அண்ட் ரெகுலேட்டர்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். மேபி இவங்க ஒத்துன்றதுனால ஆர்பிஐ திரும்பி தொலைவத்துக்கு ஆரம்பிச்சு அந்த 172 கோடிங்கிறது இன்னும் 100-200 கோடி ஏற்றலாம். பட் ஆல்ரெடி இம்பேர்மெண்ட்னு அவன் 7100 கோடி ரெடி பண்ணி தள்ளி வச்சிட்டான். ஸோ அந்த இம்பேர்மெண்ட்னால தான் இவ்வளோ தூரம் ஏறி இருக்குது. ஸோ அந்த இம்பேர்மெண்ட்டை இதர் ஹி வில் ரைட் பேக் அஸ் ப்ராஃபிட்ஸ் ஒரு 100-200 கோடி லாஸாக இருந்தால் கூட அதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பெரிய சிக்னிஃபிகண்ட் கேம் ஓவர். இப்போ அஃபிஷியலாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 30th ஜூனுக்குள்ளே நாங்கள் 3 நேம் கொடுத்துருவாங்கங்கிறாங்க. இந்த வாட்டி அவங்க ரொம்ப சேஸ்டண்டாக இருப்பாங்க. ஆர்பிஐ சொல்கிற நேம் தான் கொடுப்பாங்க. ஓகே சார். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்கள மாதிரியே நானும் பயந்தேன் இந்த இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஏறணுன்னையும் பார்க்கும்போது நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. யூகோ பேங்கோட சிஇஓவை ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஏன் அதை பற்றி மீடியா பேசலை? 300 பேங்க் சேர்மன் 7 கோடி ரூபா கொடுத்து ஒரு புஸ்தகத்தை வாங்கியிருக்காரு, அட்வான்ஸ் ஆர்டர். அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்க. இதில் என்ன பப்ளிக் செக்டர் பேங்க் ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு நானே சொல்கிறேன். என்னாலும் கவர்மெண்ட் பணம் போட்டுருங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதே தான் இங்கேயும் ஹிந்துஜா பணம் போட்டு சரி பண்ணுறாங்கிற நம்பிக்கை தான். ஓகே சார், ஃபைன். ஐடிஎஃப்சி பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வார்பர்க் பிங்கர்ஸோட போர்ட் சீட் அப்ரூவலுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நோ சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது? இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல என்ன மாதிரி பாதிப்பை கொண்டு வரும்? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒன்றும் பெருசாக பாதிப்பு டைரெக்டாக இமீடியட்டாக கொண்டு வராது. அந்த 7500 கோடி வராமல் போயிடுமோன்றது தான் பயம் சார். அப்படின்னா வேற வேணாலும் கொடுத்துருவோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, என்ன நடந்தது? இந்த ப்ராப்ளம் என்னன்னா, இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸை இவங்க சரியாக மேனேஜ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நாமளா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸை முன்னாடியே பேசி வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட கன்கரன்ஸ் வாங்கியிருப்பாங்க. இதில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 99% வைத்தியநாதனை பேக் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 51 to 49 அகேன்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, டோட்டல் ஓட்டு வந்து 65 இன் ஃபேவர் 35 அகேன்ஸ்டுன்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக அது 75 இன் ஃபேவர் 25ன்னு வந்தால் பாஸ் ஆகிருக்கும். ஸோ ஐ டோன்ட் see it as a மேஜர் செட்பேக். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு 2% கரெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. ஓகே சார். 2-3 நாளாகவே பார்த்தோம்னா இந்த கோல்டு விஷயத்தில் நிறைய குழப்பங்கள். ஆர்பிஐ திடீர்னு ஒரு டிராஃப்ட் ரூல் கொடுத்துருக்காங்க. அந்த டிராஃப்ட் ரூலில் வந்து 9 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் வந்து பயங்கர ஒரு மாதிரி பேரதிர்ச்சியாக இருக்கு, அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ரூல்ஸ் தான் பேரதிர்ச்சி. ஓகே சார். இதுல வந்து இப்ப கோல்டுல ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் போவோம் சார். 9 ரூல்ஸ் என்னங்கறத நான் ஷார்ட்டா ஒவ்வொரு கேள்வியா சொல்றேன். அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன், பாக்குற மக்களுக்கு கோல்ட பத்தி உங்களுடைய என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்க அட்வைஸ். ஓகே சார். டிராஃப்ட் ரூல் தான், இன்னும் அது வந்து அமலுக்கு வரல. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்டிவி லோன் டு வேல்யூ வந்து 75%க்கு மேல இருக்கக்கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமா தான் படுது. நீங்க 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருப்பீங்க, மோஸ்ட் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு 75%ங்கிறது 7500 ரூபா. 7500 ரூபாய்க்கு மேலே கொடுக்காதுன்னு சொல்கிறான். அது எனக்கு ரீசனபிளாக தான் படுது. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா 90% வரைக்கும் தரணும்னு. ஒரு 10% வொலட்டாலிட்டியாக உங்கள் கையோட தங்கம் போயிடுச்சுன்னா
நாளைக்கு அவன் விற்றுருவான். அதுக்காக இந்த 75% ஹெட்ஜுங்கிறது நல்ல ஹெட்ஜ் ஓகே சார். என்னை பொறுத்த வரைக்கும். ஓனர்ஷிப் ப்ரூஃப் காட்டுங்க, இந்த நகை உங்களுக்கு தாங்கிறதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க. அது தெரிய ரொம்ப கஷ்டம்பா, என்னாலே காட்ட முடியாது. ஏன்னா 3-4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்ததுக்கு நான் 70ஸோட கொஞ்சம் பில்ஸ் இருக்குது. நீங்களே ஏதாவது பில்லை ரெடி பண்ணணும், இல்லாட்டா ஏதாவது ஒரு பழைய காலத்து அஃபிடேவிட்டை வச்சு இது ஒன்றுன்னு காட்டணும். இல்லை டிக்ளரேஷன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க சார். டிக்ளரேஷன் கொடுக்கறதுல தப்பு. அது வாங்கி வச்சு என்ன பண்ணுவாங்க? சும்மா இன்கம் டேக்ஸ் வரும்னு இவங்க பயப்படுறாங்க. இன்கம் டேக்ஸ் இன்னும் கோவிட் கேஸ்லேயே பிடிச்சா ஒன்றும் பிடிக்கல. இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் வந்து 5 லட்சம் 10 லட்சம் வாங்கினாலும் பிடிக்க மாட்டான், கோடிக்கணக்கில் வாங்கினா தான் பிடிக்கிறவங்க. அதுக்கும் ஒரு செக் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ரீட்டைல் ப்ராடக்ட்டு, இதை வேற யாரும் அப்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்க. ஓகே சார். அடுத்தது வந்து பியூரிட்டி சர்டிஃபிகேட் வந்து அந்த பேங்க்கோ இல்லை என்பிஎஃப்சியோ கொடுக்கணும் அப்படின்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நான் கொடுக்குறச்ச நல்ல தங்கம் கொடுத்துருவேன், உங்கள்கிட்ட திரும்பி கொடுக்குறச்ச தங்கம் எப்படி இருக்குன்னு பொறுத்து பார்க்கணும். அப்போ கொடுக்குறச்ச வேறு தங்கத்தை கொடுத்துட்டாங்கன்னா நீங்களும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்கிறதுனால கொடுக்குற ப்ரொடெக்ஷன். இல்லை சார், இது வந்து பியூரிட்டி சர்டிஃபிகேட் வந்து நான் போய் நகையை வைக்கிறப்போ அவங்க பியூரிட்டி செக் பண்ணி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட். ஆமாம். ஸோ நீங்கள் வரைச்ச அதே நகையாக்குன்னு தானே பார்க்கணும். சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான்ல சார், அப்போ திரும்பி எடுக்கிறச்ச நகை தப்பாக இருந்தால் அவனை சொக்காய பிடிப்பில்ல நீ. ஆமாம் சார். ஆமாம். இப்போ நான் உன்கிட்ட நகை கொடுக்குறேன், நான் 22 கேரட் நகை கொடுக்குறேன், அதே கேரட் நான் 18 கேரட் நகையை பண்ணி உனக்கு கொடுத்துட்டு அந்த 22 வித்துட்டா நீ என்ன பண்ணுவ சார்? திருடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை நகையை மாற்றி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கத்தானே சார் செய்வாங்க? அப்படிலாம் இல்லை, பண்ண முடியாது. இல்லை இப்போ ரைட்டிங்கில் கொடுத்துட்டல, முன்னாடி நீ கொடுக்கல நான் பார்க்கலன்னு சொல்லலாம். இப்போ ரைட்டிங்கில் கொடுத்துட்டல நீ. ஸோ there is no confusion. நீ நியாயஸ்தன் தானே, அங்கே ஒரு அப்ரைசர் இருக்க போகிறான், அவன் கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும். ஓகே சார், டன். அடுத்தது வந்து ஜுவல்ஸ் நீங்க அடகு வைக்கலாம், யுட்டென்சில்ஸ் அடகு வைக்கலாம். யுட்டென்சில்ஸ்னா அந்த வெள்ளி டம்ளர், தங்க டம்ளர், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க அடகு வைக்கலாம். 22 கேரட்டுக்கு மேல 22 கேரட் இருக்கக்கூடிய நகைகளை தான் நீங்க பிளட்ஜ் பண்ண முடியும். அதுக்கு கம்மியான நகைகளை பிளட்ஜ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஆமா, அதுதான் நான் சொன்னேன் நடக்கும். அது 18 கேரட் கோல்டை நீங்க பிளட்ஜ் பண்ண முடியலன்னா 18 கேரட் கோல்டு வாங்க முடியாது. 22 கேரட் எவ்வளோ பேரால வாங்க முடியும் இன்னைக்கு? 10,000 ரூபா ஒரு கிராம் கொடுத்து 18 கிராம் வாங்கினேன்னா அது பியூர் கோல்டு இல்லை, பிளட்ஜ் பண்ணக்கூடாதுன்றோம். இது ரொம்ப தவறு. ஏன்னா இது வந்து பேசிக்லி யூ ஆர் புஷிங் பீப்புள் ஃப்ரம் அவே ஃப்ரம் பையிங் கோல்டு. அப்படி புஷ் பண்ண முடியாது. இருக்கிற பைசாவை வச்சு அந்த 22 கேரட்டை தான் வாங்குவாங்க. 18-16 கேரட் கோல்டில் இதே சரி நீங்கள் வேணால் 60% எல்டிவி ஆக்கிக்குங்க. அது 22 கேரட் கோல்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூலும் வச்சிருக்காங்க. அந்த 18 கேரட் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா அப்புறம் எல்டிவி குறையும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் 18 கேரட்டை விற்கலாம், பட் 22 ப்ரைஸை வச்சு இதோட பியூரிட்டியை குறைச்சி அசட் வேல்யூவை குறைச்சி எல்டிவி 60% தான் கொடுப்போம். அந்த லெவல் தான் கிடைக்கும். பரவாயில்ல. ஓகே சார், ஃபைன். அடுத்தது கோல்டு இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துக்க மாட்டோம். அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எவ்வளோ வாட்டியோ சொல்லிட்டேன், இதை கையே வைக்க மாட்டாங்க. பட் நீங்கள் கோல்டு இடிஎஃப் வச்சுருக்கீங்கன்னா இமோஷனல் அட்டாச்மெண்ட் கிடையாது. அன்றைக்கே விற்றுவிட்டு திரும்பி மந்த்லி சிப்பில் வாங்கிடலாம், இந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டே கிடையாது. ரைட். இந்த சாவரின் கோல்டு பாண்டு சார், அது உங்கள் தலையெழுத்து. அடுத்தது வந்து ஒரு பர்சன் அதிகபட்சம் 1 கிலோ நகை தான் அடகு வைக்க முடியும். எவ்வளோ பேருங்க, அதெல்லாம் மைனர். பெரிய பணக்காரனுக்காக சொல்கிற ரூல்ஸை நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. ஓகே சார். ஏன்னா நான் 10 கிலோ கோல்டு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, கொண்டு போய் அடிமை வச்சுட்டு ரீட்டெயிலுக்கு போனுங்கிற லோனை வாங்கி நான் வேற எங்கேயாவது ஸ்பெக்குலேட் பண்ணால் கஷ்டம். பட் இதெல்லாம் 5 கிலோ இருந்ததுன்னு வைங்க, என்கிட்ட 5 பேன் கார்டு கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சார், பேங்க்ல வாங்கின கோல்ட் காயின்ஸ் மட்டும் தான் வைக்கணும் இதெல்லாம் தான் சொல்றாங்க. அதுவும் அந்த கோல்ட் காயின் இப்போ நான் 1 கிலோ கோல்டே கொண்டு போய் வைக்கிறேன்னாலும் அதுல அதிகபட்சம் 50 கிராம் தான் கோல்டு காயின். இதெல்லாம் தான். அதுக்கு என்ன பெருசா மேல ஒரு வளையத்தை போட்டு அதை டாலரா மாத்திடுவாங்க. நான் என்ன கேட்குறேன், நானே இருக்கேன் சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, 50 கிராம் கோல்டு காயின்ல மேல வளையம் வச்சேன்னா இவ்வளோ பெருசு. 50 கிராம்னா 1 கிராமா வாங்குவான் அவன். 1 கிராம் 2 கிராம் 8 கிராம் தான் வாங்குவான். அது மேல வளையம் வைக்க முடியாது. அதுல ஒரு பவுண்ட்ல டாலர் போட முடியும், அதுல வைக்கலாம் சார். இது பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சே ஒரு 50 கிராம் 30 கிராம் 50 கிராம் போய் கொடுத்ததை 8 கிராம் மாத்திக்கங்க. பட் இதுல என்ன ஜோக்னா, நான் இருக்கேன், ஐ எம் ஓனர் ஆஃப் ஐடிஎஃப்சி, ஐ எம் ஆல்சோ ஓனர் ஆஃப் தனிஷ்க்கு. நானே வித்த கோல்டை வந்து நானே வைக்கக்கூடாதுங்கிற. சரி, நீ வந்து சும்மா ஷேர் ஹோல்டர் வேஸ்ட்டுங்கிற. ஓகே, நியோல் டாட்டா இருக்காரு, இஸ் வைஸ் சேர்மன் ஆஃப் தனிஷ்க். அப்போ தனிஷ்க் மூலமாக காயின் விற்கிறாரு.
He is also a board member of Tata Sons and he is the owner of Tata Capitals. அவன் கோல்டு லோன் கொடுப்பான். இந்த சைடில் கோல்டு இருக்காது, இந்த சைடில் கோல்டு லோன் விற்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன சார் ரூல் இது அப்போ? அதான் எனக்கு தெரியல. அதே அதான் தான் சொல்கிறேன்னு. ஹிஸ்ட்ரி படித்தவன், எலக்ட்ரானிக்ஸ் படித்தவனெல்லாம் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிங்கன்னா இப்படி தான் வருவான். சார் இப்போ லோன் அக்ரிமெண்ட்ல வந்து முக்கியமா வந்து ஆக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறது ஒரு 3-4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது நல்ல பாயிண்ட். என்ன இது ஆக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு அந்த லோன் அதான். ஆனால் இதெல்லாம் லோன் அக்ரிமெண்ட்ல கொடுப்பான். எங்க பேப்பர் எங்க போடலாம் கையெழுத்துன்னு அவசரமாக கையெழுத்தை போட்டு நீ காசு வாங்குற சமயத்தில் ஆக்ஷன் ப்ரொசீஜர் படிக்கவா போகிறான்? ஆக்ஷன் ப்ரொசீஜர் அன்ஃபேராக தான் இருக்கும். தங்கம் நீ வைக்கிற காசை வாங்குற, அவன் எப்போ விற்பான்? நான் கையெழுத்து போட்ட என் தங்கம் அவன் உரிமை ஆயிருமே மாதிரி. அது எப்போதுமே அப்படிதான். காசை கை நீட்டி வாங்கிட்டல நீ, அதுக்கப்புறம் காசை எடுத்து வச்சா அவன் தங்கம் கொடுக்கணும். இல்லாட்டா இப்போ கோல்டு நீ 7,500 வாங்கியிருக்கிற, கோல்டு 10,000 8,000 ஆயிடுச்சுன்னா நீ காசை கொண்டு போய் கட்டலைன்னா அவன் வித்துட்டு போயிடுவான். ஓகே சார். இதெல்லாம் தாண்டி கடைசியா வந்து மக்களுக்கு உதவுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த நகைக்கடனுக்கான பணத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 7 நாளுக்குள்ள அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கலன்னா ஒரு நாளும் 5,000 ரூபா அந்த பேங்க் உங்களுக்கு பெனால்ட்டியா கொடுக்கணும். நம்ம ஊர்ல திருநெல்வேலி அந்த சைட்லலாம் பேங்க் மேனேஜர் கோல்டு கொடுக்கலன்னு வையே, அருவாள் எடுத்துட்டு வந்துடுவாங்க. 7 நாள் காத்துட்டு இருப்பாங்க. ஓகே சார், டன். ஸோ இது வந்து கோல்டு பத்தி சார்ட்ட கேட்ட ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு இந்த கோல்டு டிராஃப்ட் ரூல்ஸ், ஆர்பிஐ சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிராஃப்ட் ரூல்ஸ் பத்தி நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதுக்கும் சார் இந்த வீடியோல விளக்கம் கொடுத்துட்டாரு. இதில் ரொம்ப என்னன்னா டிக்ளரேஷன் கொடுங்குறாங்க. அதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா உன்கிட்ட 1 கிலோ இருந்ததா எப்படி வந்ததுன்னு கேட்போம். அதுக்கு நீங்கள் பதில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே, அந்த டிக்ளரேஷன்ங்கிறது அப்ப நானே வந்து சுயநினைவோடு எழுதி கொடுத்த பத்திரம் அந்த மாதிரி. எனக்கெல்லாம் நான்லாம் என்ன சேஃபாக பண்ணிட்டேன்னா, எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ தங்கம் கொடுத்தாருன்னு எழுதி வச்சுருக்கேன். எங்கள் அப்பா பேர்லேயே பில்லை போட்டு. ஸோ எங்கள் அப்பாவே எழுதிட்டார் எவ்வளோ தங்கம் நான் கொடுத்தேன்னு உயிரோடு இருக்கிறது. அதனால நாளைக்கு என்னை பிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு எனக்கு பில் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அட்வைஸாகவே எல்லாரும் எடுத்துக்கலாமா சார்? அதாவது பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னென்னங்கிறத அவங்களே எழுதி ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கிறச்ச அது வந்து ப்ரூஃப். நாளைக்கு இன்கம் டேக்ஸ் வந்து அதை டிக்ளரேஷனாக எடுத்துக்கணும். நீ சம்பாதிச்ச காசு நீ எங்கே இன்கம் டேக்ஸ் கட்டுன்னு உங்களை பிடிக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா எங்கள் அப்பா இறந்தப்புறம் அவங்களோட இன்கம் டேக்ஸை நான் தான் முடித்தேன். அந்த சமயத்தில் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தார். ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தார். டியூ இருந்தது. ஆனாலும் நான் தான் லீகல் ஹேர்ன்னு நான் தான் அப்பியர் பண்ணி இன்கம் டேக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கினேன். இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டோம். ஓகே. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் சொன்னது பேரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு அட்வைஸ். எஸ், நீங்கள் பேப்பரில் எழுதிடுங்க. எவ்ரி டைம் இன்னும் கோல்டு வருதுன்னா திரும்பி அதை மாற்றி எழுதிடுறது நல்லது. ஓகே சார், டன். ஸோ இதை பற்றின அதாவது ஆர்பிஐயோட டிராஃப்ட் ரூல்ஸ் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதுக்கும் சார் இன்னைக்கு விளக்கம் கொடுத்தார். சில ஸ்டாக்ஸ் பற்றியும் பதில் சொன்னார். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள்கிட்ட 4 சேனல் இருக்குது. பைசா போல்தா இன் ஹிந்தி சேனல், மணி மாத்துடுன்னு தெலுங்கு சேனல், மணி மாத்துன்னு கன்னடாவில் சேனல், மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்தில் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தமிழ் தெரியாதவங்க அந்தந்த லாங்குவேஜில் பார்த்து இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்.
இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.